எங்கள் தாத்தா மோசஸ் அவர்களின் மறைவு எங்கள் இல்லத்தில் மாத்திரமல்ல, யாவரது உள்ளத்திலும் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி சென்றிருக்கிறது. வார்த்தையால் விவரிக்க முடியாத பேரிழப்பு. ஆயினும் அவர் எங்களோடு இருந்த நாட்கள், எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள், வாழ்க்கையின் அனுபவங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்நாள் பாடமா இருக்கிறது. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் போற்றி பேணத்தக்க சிறந்த அனுபவங்கள். இப்படிப்பட்ட ஒரு தாத்தாவை எங்களுக்கு தேவன் கொடுத்ததற்காக அவருக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இதோ அ ஆனைமலை ஆயர் ரெவரண்ட் கார்த்திக் அவர்கள் தாத்தாவின் மறைவிற்கு அவர் எழுதின உருக்கமான, ஆழமான பதிவு. நமது ஆனைமலை குருசேகரத்திற்கு ஈடுகட்ட முடியாத இழப்பு. ஒரு நல்ல உபதேசியாருக்கு உதாரணம் திரு மோசஸ் ஐயா அவர்கள். ஒழுக்கத்தை கடைபிடிப்பதில் ஒப்பற்றவர். நேரம் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்விலும் ஒழுக்கம் சபையில் இருக்க வேண்டுமென்று எப்போதும் விரும்புபவர். நல்ல நம்பிக்கையாளர். தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் மீது மிகப்பெரிய பற்றாளர். திருச்சபையின் வழிபாட்டு முறைகளை கைக்கொள்வதில் கடைசி வரையிலும் கருத்தாயிருந்தவர். சிறப்பாக தாத்தூர் திருச்சபை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். பழமை நிறைந்த அர்த்தம் நிறைந்த கீர்த்தனை பாடல்கள் தனக்குள் வைத்திருந்த தாளந்துக்கு சொந்தக்காரர். பெயருக்கு ஏற்ப ஆன்மீகம் கலந்த அர்த்தமுள்ள சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். மோசஸ் என்ற பெயருக்கு ஏற்ப ஒரு நல்ல தலைமைத்துவம். மோசே போலவே தன்னலமற்ற பணியாளர். தன்னுடைய வாழ்நாளின் பாதி நாட்களை ஆலயத்தில் செலவிட்டவர். ஆலயம், ஆலயத்தின் திருப்பணி, ஆலயம், ஆலயம் சார்ந்த பணிகள், ஆலயம், ஆலயம், ஆலயம் என்று தன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரின் ஆலயத்தையும் ஆண்டவர் அருளிய திருப்பணியும் அளப்பெரிய ஆசீர்வாதமாக நினைத்து அதை சிறப்பாக செய்தவர். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று தூய பவுலடிகளார் சொல்லும் திருமொழிக்கு இவரும் ஒரு சொந்தக்காரர். தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவர் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பார் என்று திருமறையின் சொல்லுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர். ஆம், ஒரு நல்ல தகப்பன். நல்ல தகப்பனாய் தன் பிள்ளைகளை நல்லொழுக்கத்தில் வளர்த்தவர். ஆயர் வயதில் சிறியவரோ பெரியவரோ அவருக்கு மதிப்பளிப்பதில், கனம் கொடுப்பதில், மரியாதை கொடுப்பதில் முன்னோடியாக செயல்பட்டவர். ஆயருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். ஆலயம் சார்ந்த அனைத்து பணிகளிலும் உண்மையான உக்ரானத்துவம் கொண்டவர். குறிப்பாக பணம், காணிக்கை சார்ந்த விஷயத்தில் உண்மைத்தன்மையோடு செயல்பட்டவர். பண்புள்ளவர். உண்மைத்தன்மையோடு தாத்தூர் திருச்சபையின் காணிக்கை மற்றும் ஆலயம் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் சபை குருவிடம் சொல்லி சிறப்பாக செயல்பட சபை குருவையும் சபை மக்களையும் ஊக்குவித்தவர். சிறியவரோடு சிறியவராய், இளைஞரோடு இளைஞராய், முதியவரோடு முதியவராய், ஊழியரோடு ஊழியராய், இப்படி எல்லா தளங்களுக்கும் ஏற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொண்டவர். மிஷனரிகளின் வரலாறு தெரிந்தவர். 2 பேராயர் மற்றும் பல ஆயர் பெருமக்களுடன் ஊழியத்தில் இணைந்து உழைத்தவர். தன்னை பற்றி ஒருபோதும் பெருமை பாராட்டிக் கொள்ளாத, தற்புகழை விரும்பாத, தன்னலமற்ற ஒரு திருப்பணியாளன். ஒரு நல்ல ஊழியனுக்கு அழகு நாட்டுக்கும் வீட்டுக்கும் திருச்சபைக்கும் சிறப்பாக பணியாற்றுவதே. ஆம், நாட்டுக்கு இராணுவத்தில் உழைத்தவர். வீட்டுக்காக அயராது அன்போடு உழைத்தவர். திருச்சபைக்காக அர்ப்பணிப்போடும் உழைத்தவர். தன் நாவினால் ஆலய வழிபாடுகளையும், தன்னுடைய கரங்களால் ஆலயத்தின் பணிகளையும், தன்னுடைய கால்களை கொண்டு ஆலயத்தின் வாசல்களையும், இப்படி தன்னுடைய உடல் அவயவங்களை உன்னத பணிக்காக 90 வயது வரை செலவிட்டவர். ஆண்டவரின் ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றியவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட உண்மையுள்ள ஊழியக்காரரை இனி என்று காண்போம்? நாளையும் தாத்தூரில் ஆராதனை. ஆனால் நல் உபதேசியார் மோசஸ் ஐயா இல்லாதது நம் எல்லாருக்கும் ஒரு மனவேதனை. நான் விரும்புகிறேன், நாளை விண்ணகத்தில் நடைபெறும் ஆராதனையில் சரியான நேரத்திற்கு சென்று ஆராதனைக்கான எல்லா ஆயத்தங்களையும் தூதர்களோடு சேர்ந்து செய்து கொண்டிருப்பார். இனி என்று காண்போம் அவரை? ஆண்டவரின் வருகையில் காண்போம் என்ற நம்பிக்கையுடன். அன்புடன் ரெவரண்ட் ஏ கார்த்திக், ஆயர், ஆனைமலை.